வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த யானைங்களை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது நம்ம யானை பார்த்துருக்கோம், யானை பாகன்னு வருவார். அவர் கையில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுருப்பார். அவருக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும். இந்த கோயிலெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த நம்ம காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கோயில் வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, எடுத்துட்டாங்க. அது முன்னே காமாட்சியம்மன் கோயில் வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் நம்ம சங்கராச்சாரியார் வருவார். வந்து அந்த கோயில் இந்த வெள்ளிக்கிழமைனா வெள்ளி ரதம்னு கூடுவாங்க. அது போகும்போது அந்த யானை போகும். அது மாதிரிலாம் இருக்குது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பெரிய யானை, குட்டி யானைலாம் இங்கே வரும். சங்கராமடம் வரும். அங்கேருந்து அப்படியே காமாட்சியம்மன் கோயில் போகும். இதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா சில இன்சிடெண்ட்லாம் நடந்துச்சு அந்த கோயிலில். அதான் இப்போ அதை பற்றி என்னென்னா, ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது நியூஸ் மீன்ஸ் அது நமக்கு தெரியாது. யானை பாகனுக்கு யானையால் தான் சாவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பழக்கும் போதே பாகனுடைய சொல் கேட்டு அவன் பேச்சை கேட்டு பயங்கரம், அதாவது யானை வந்து அவன் பேச்சை கேட்குறதுக்கு அவன் பயங்கரமாக அதை அடிப்பான். யானை பாகன் அதை நல்லா அடிப்பாங்க. அந்த காயத்தோட வலியும் யானை மனசுலேயே வச்சுருக்குமா, வச்சு ஞாபகம் வச்சுட்டே இருக்கும். அதுக்கு இந்த மஸ்து நேரம்னு ஒன்று சொல்கிறாங்க. மதம் பிடிக்கிற நேரம். மஸ்து மீன்ஸ் அந்த தலையில் வந்து ஒரு ஆசிட் மாதிரி ஒன்று பாவம்னு வைங்களேன். அது அந்த மதம் பிடிக்கிற நேரம் அது வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ருத்ராதாண்ட மாதிரி அவ்வளோ கோபம் வரும். அப்போ யானை அது வரும்போது அவன் யானை பாகன் வந்து உஷாராயிடும். அந்த நேரத்தில் அந்த தலைமை பாகன் வந்து அதுக்கிட்டேயே இருக்க மாட்டான். ஏன்னா அது அந்த பாகன் மேலே இருக்கிற வன்மத்தை அப்போ தான் வெளிப்படுத்தும். சில நேரத்தில் பார்க்குறோம், பார்த்திங்கன்னா யானை வந்து பாகனே அடிச்சிடுதுன்னு. அது காரணம் இது தான். அதே மாதிரி யானையை பழக்கும்போது, புது யானையை வந்து பழக்கும்போது அந்த யானையை சுற்றி 4-5 கும்கி யானை வச்சுருப்பாங்க. கும்கி யானை வச்சுட்டு ஒரு 7-8 பாகனை அந்த யானைக்கு முன்னாடி 7-8 பாகனை நிற்க வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு குச்சை கீழே போட்டு அதை எடுக்க சொல்லுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்காதுங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் பத்தாது. அது எடுக்க தெரியாது. இல்லை, அது இவன் சொல்லி நம்ம ஏன் கேட்கணுன்ற இதில் இருக்கும். ஏன்னா அது அந்த இதில் இருக்கும். அது எடுக்கிற வரைக்கும் அதை விட மாட்டாங்க. அந்த கும்கி யானை வச்சு அதை அந்த கம்பு வச்சு போட்டே இருப்பாங்க. அது திருப்பி யானை கையில் கொடுக்கணும். அதாவது அந்த பாகன் கையில் கொடுக்கணும். அந்த 7 பேர் நிற்கிறாங்க பாருங்கள். அந்த வலி தாங்காமல் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த யானை வந்து அந்த குச்சி எடுக்காமல் அப்புறம் அந்த வலி தாங்காமல் அந்த யானை தந்தத்தில் வலி அது சீக்கிரத்தை எடுக்க கொடுக்காது. அதனால் அந்த கும்கி யானைங்க அந்த தந்தத்தை வச்சு அந்த யானையை குத்தும். அந்த வலி தாங்காமல் அது என்ன பண்ணும், சரின்ட்டு அந்த குச்சி எடுத்து யார்கிட்ட தருதோ அவன் தான் அந்த யானைக்கு பாகனாக நியமிக்கப்படும். காரணம், அந்த 7 பேரில் அந்த யானைக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு ஒரு அர்த்தம். அது இந்த யானை தந்தம் வந்து அந்த கும்கி யானை வந்து யானை தந்தில் முட்டி அதை அதாவது கொடுமை பண்ணும். அதே மாதிரி இந்த யானை கையில் இந்த 1.5 இன்ச்சு தடிமண்ணில் 6 அடி நீளத்துக்கு ஒரு கொம்பு இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஒரு வாரம் விளக்கெண்ணெயில் ஊற வச்சு நெருப்பில் நல்லா வாட்டி யானைக்காக செய்கிற ஸ்பெஷல் தயார் செஞ்ச காட்டு மூங்கிலுங்க அது. ஏன்னா விளக்கெண்ணெயில் நல்லா ஊற வச்சுட்டு தீயில் நெருப்பில் நல்லா சூடு பண்ணி வச்சாதான் அது வந்து அப்படியே வளையும். அதாவது எப்படி எடுத்தாலும் அது உடையாது, பட் வளையும். அது மாதிரி அதை வந்து அந்த ஸ்ப்ரிங்கை அந்த கொம்பை வந்து வளையமாக தான் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு அடி மனுஷன் வாங்கினா அப்போ போக வேண்டியது தான். அதை வச்சு யானையை போடுவாங்க. யானை வந்து அடங்கும். அதே மாதிரி அந்த யானையை போட்டு அடிப்பாங்க. அது அலறும். 2 காலில் எழுந்து நிற்கிற வரைக்கும் எழுந்து நிற்கும். ஆனால் குச்சியை எடுக்காது. யானையை வந்து அடிப்பாங்க. இவன் சொல்கிற வேலையும் செய்யும். அந்த குச்சை போட்டு எடுனா எடுக்காது. அது எடுக்கிற வரைக்கும் கும்கிங்களும் பாகனும் விடவே மாட்டானுங்க. கடைசியாக அடி தாங்க முடியாமல் குச்சி எடுத்து ஒரு பாகன்கிட்ட கொடுங்க. அவர் தான் அந்த யானைக்கு செட் ஆனவர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து யானைக்கு பிடிச்சமானவங்க தேர்ந்தெடுத்தாச்சா, இனி யானைக்கான பயிற்சியை பாருங்கள். அதை பழக்கத்துக்கு தும்பிக்கையை தூக்க முடியாத அளவுக்கு கரோல்னு ஒரு ரூம் மாதிரி சொல்லுவாங்க. கரோலில் அடைப்பாங்க. கரோல் மீன்ஸ் அந்த யானை ஹைட்டு கரெக்டாக இருக்கும். அந்த ரூம் தும்பிக்கை கூட தூக்க முடியாது. அந்த கண்ட்ரோல் ஒரு சின்ன, இப்போ நம்ம வீட்டில் நாய் வளர்த்தோம்னா அந்த நாய்க்கு ஒரு கூண்டு மாதிரி தயாரிப்போம். அதை மாதிரி இது ரூமில் போட்டு அடைச்சிடுவாங்க. அது வந்து 3 நாளைக்கு அதுக்கு எதுக்குமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து
கொஞ்சம் வழிக்கு வரணுன்னு. 4வது நாள் அந்த பாகனை செலக்ட் பண்ணாங்க பாருங்கள். அவர் வருவார், வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரும்பு வெல்லம் கொடுப்பார், கொஞ்சம் ருசி காமிப்பார், காமிச்சிட்டு பசியை தூண்ட வைப்பார். பசியை தூண்டின பிறகு அது சாப்பிட வைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வழி கொண்டு வர்றார். அதுக்குள்ளே எத்தனை அடி சித்திரவதை. அப்பப்போ பாகனை கண்டாலே யானைக்கு ஒரு வித கிளி ஏற்படும், ஒரு பயம், அதை மாதிரி உருவாக்குவாங்க. எந்த பயமாக இருந்தாலும் பாசம் ஏற்படும், அவ்வளோ சீக்கிரம் தன் மேலே யாரையும் ஏற விடாது. அந்த அந்த யானை வந்து தன் மேலே ஏற விடாது. அப்புறம் கடைசியாக என்றைக்கு அந்த யானை பாகனை முழுசாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தன் முன்னங்கால்களை மடக்கி கொடுத்து அது வழியாக மேலே ஏறி உக்கார அனுமதிக்குதோ அன்றைக்கி தான் பூஜை போட்டு கும்கிகளின் துணையோடு, அதான் அந்த ட்ரைனிங் யானை, கும்கி யானை தான் ட்ரைனர் யானை, அவர் அந்த துணையோடு அந்த கருவலை ஓப்பன் பண்ணுவாங்க. ஐ மீன் அந்த ரூமுக்கு அதை திறப்பாங்க. திறந்தால் அது என்ன பண்ணும், அப்படியே கூனி குறுகி உள்ளே இருக்குதுல்ல, அப்போ தான் அவர் வெளியே வருவார். பாகனை வந்து மேலே உட்காந்து கருவலை விட்டு வெளியே வரணும். பாகன் வரும்போதே மேலே ஏறி உக்காந்துருவான். ஏன்னா அதனுடைய ஹைட்டு மேலே எப்போவுமே அவன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும்னு. அப்போ தான் அது முழுசாக பழக்கப்படுதுன்னு அடையாளம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மண்டலம், ஐ மீன் 48 நாள் ஆகும். இது வந்து கோவை மாவட்டத்தில் 13 பேரை கொண்டுச்சு பார்த்தீங்களா ஒரு யானை. கேரளா அரசால் ஷூட்டிங் ஆர்டர்லாம் கொடுத்தாங்க. யார் தெரியுமா, மக்னா யானைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த யானை இன்றைக்கி முதுமலை கேம்பில் மூர்த்தி அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. அவ்வளோ சாதுவாக இருக்காராம். அந்த அளவுக்கு சித்திரவதை ட்ரைனிங் கொடுமை பண்ணியிருக்கேன். அப்போ தான் அதை அடங்குச்சு. மத்ஸ்னா அது மதம்னு சொல்லியிருக்கேங்க. அது எப்போ பீரியட்னா நவம்பர் டு ஜனவரி மாதம் தான் வரும். அப்போ வந்து அது கிராசிங் டைம்னு அர்த்தம், யானைகளின் இணை சேர்க்கை. அப்போ வந்து நெத்திலேருந்து மஸ்து நீர் வடியணும். அது வடியும்போது பாகன் மேலே பாசம் உள்ள யானை கூட மஸ்து ஆரம்ப காலையே பாகனை வந்து எச்சரிக்கை செய்யும். அதான் அது வரும்போதே பாகனை வந்து கொஞ்சம் ஒதுக்கிடும். அது புரியாமல் வந்தான்னா அவனை ஒத்த காலில் போட்டு அவனை திருப்பி அடிக்கும். அது மாதிரி அதை வந்து அது எச்சரிக்கை செய்யும்போது அந்த பாகன் என்ன பண்ணால் ஒரு காலில் சங்கிலி போட்டு கட்டிடுவான். கட்டிட்டு அது மஸ்து அறிகுறி ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் இன்னும் பவர் ஆகிடும். அப்போ தான் 2 காலில் செயின் போட்டு கட்டுவாங்க, யானை மூவ் ஆகாதபடி. அங்கே சத்தம் பார்த்தாலே கட்டுப்படும் யானை. யார் அந்த பாகனுடைய இது யானை மஸ்ஸு நேரத்தில், அந்த மதம் பிடிக்கிற நேரத்தில் அவங்ககிட்ட கட்டுப்படியே ஆகாது, கண்ட்ரோல் ஆகாது. அதன் பிறகு யாரும் அதுக்கிட்ட நெருங்க முடியாது. 3 மாதம் அதுக்கு ஒரே இடம்தான், எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். அந்த மஸ்ஸு வந்து அதனுடைய ஸ்மெல், அதான் தலையிலேருந்து நீர் வடிதுன்னு சொல்ல பாருங்க, அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ரொம்ப நீண்ட தூரம் அந்த ஸ்மெல் போகும். அது வாசம் வந்துன்னா எந்த காட்டு யானையும் அந்த ஏரியாலே வராது. ஏன்னா நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் உள்ள அப்படின்னு அந்த பயத்தில் இருக்கும். இந்த மஸ்து யானை நிலையில் யானை வினோதமாக நடந்துக்கும். அதாவது ஒரு முரட்டுத்தனமாக ரொம்ப இதுவாக தும்பிக்கையை தூக்கி தந்தத்துக்கு மேலே போட்டுக்கும். சில நேரத்தில் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கூட யோசிப்போம், அந்த தந்தத்து மேலே அப்படி நம்ம கை வச்சு நம்ம வச்சுக்கணும். பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். எப்போ பாரு உருன்னு சவுண்டு கொடுப்பாரு. யானை உருமல் இருக்கும்போதே பக்கத்தில் போகக்கூடாது. அவர் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். பார்வை அப்படியே விரித்து பார்க்கும். மண் செடி கொடி இதெல்லாம் பார்த்தோன்னா தலைமையில் மண்ணை போட்டுக்கும். ரொம்ப பசி எடுக்கிற வரைக்கும் சாப்பிடாது. மற்ற நீரை தும்பிக்கையில் தொட்டு ருசி பார்க்கும், டேஸ்ட் பார்க்கும். அந்த சுவை வந்து யானைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மற்ற நேரத்தில் 100 பேர் எதிர்க்க வந்தால் கூட இவர் ஒரே ஆளே அவர் போட்டு தாக்கிடுவார். அதை மாதிரி அபார சக்தி கொண்ட யானை தன் பாகன் மேலே பகையை தீர்த்துக்க தன்னிலை மறந்து வெறி கொண்டு முதல்ல அவனை தான் தேடுமா. எப்போ இந்த மதம் பிடிக்கும்போது எந்த பாகம் கொடுமை பண்ணான்னு அவருக்கு தெரியும், அவனை தான் தேடும். அவன் கேட்டானா அவர் அன்றைக்கி சங்கு தான். ஆணி வேறு ஆக்கு வேறு ஆக்கிடுவாங்க. இன்னொரு கொசுறு வந்து யானையில் வந்து 6 வகை இருக்குங்க. அதில் தும்பிக்கையை ஒட்டி கீழ் நோக்கி வளர்ந்த தந்தங்களை கொண்ட யானையை வளர்க்கவே கூடாது. அதாவது தும்பிக்கை வந்து தந்தத்துக்கு நடுவில் வந்து ஒட்டி வளரும். அது வந்து நம்பிக்கை இல்லாத யானை. அதான் அந்த யானையை நம்பவே முடியாது. எப்போ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார், கொலை வெறியோடு இருப்பார். அதாவது ரொம்ப அரகன் டைப்புன்னு இருப்பான்னு நினைக்கிறேன். எந்த நேரம் ஆனாலும் ஆளை தூக்கிடும், கணிக்கவே முடியாது. கும்கி படத்தில் ஒரு கொம்பன் யானை மாதிரி இருப்பாங்க. இதுதான் இந்த ரகம். அதே போல் இன்னொரு யானையை பற்றி சொல்கிறாங்க. உடம்புல முதுகெலும்பு தூக்கி
சில யானை பார்த்துப்போம், ஆளே உட்கார முடியாத அளவு இருக்கும். அந்த யானையும் கண் அப்படியே ரொம்ப இடுங்கிய கண்ணாக இருக்கும். நெற்றி நெற்றி துருத்திய யானை வளர்க்கவே கூடாதான், பயங்கர சிடு மூஞ்சி ஆகும். அதாவது நம்ம மனசில் சொல்லலாம் இல்லையா, ரொம்ப சிச்ச மூஞ்சி ஆவன்னு, அது மாதிரி சிடு மூஞ்சி பாட்டு. அது அவ்வளோ ஆபத்து இல்லைன்னாலும் அது அதாவது ஒன்றும் ஆகாத, வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி கதை அது வேண்டாம் வெப்பா கட்டளைக்கு அடிப்பணி இடையே வானா எப்போ ராட்டி போடாத தான் வரும். அது மாதிரி தான் அந்த யானை மேலே ஒரு பேட் ஸ்மெல் வரும். இன்னொன்று, ஒழுக்கம் இல்லாத யானை அல்லது ஒத்த தந்தம் உள்ள யானையை வளர்க்கவே கூடாதுங்க. வனத்துறை வீட்டில் வளர்க்க அனுமதிக்க கொடுக்காத ஒரே வகை யானை இது தான். ஒத்த யானை மட்டும் ஒரு தந்தம் வச்ச யானையை வளர்க்கக்கூடாது. இந்த ஜாதி யானை ஆட்கொல்லிகள் மற்ற வகைகள் வெறும் மிரட்டலுடன் விலகி போயிடும். இது ஆளை கொல்லும், மீதி எல்லாம் பயமுறுத்தினா போயிடும். இது தாக்கும் அறிவும் குணம் ஜாஸ்தி இந்த யானைக்கு, ஒத்த யானைக்கு. மனுஷனை பார்த்துட்டா அனல் போல் கொதிநிலை ரொம்ப ஆக்ரோஷமாகிடும், பயங்கர ராட்சசன் ஆகும். அது உடம்புலேருந்து அழுகிய அந்த பேட் ஸ்மெல், அந்த மாமிச வாசனை வருமா. மலைவாழ் மக்கள் இந்த யானை மீது வீசும் கொமட்டல் வாடையை வச்சு இது வரது, அதாவது மலை ஜாதி மக்கள் மலையில் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் இந்த யானைனுடைய ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சாங்க இது வருதுடா இங்கே நிற்குதுன்னு. பெரும்பாலும் நம்ம இந்த சந்தனக்காட்டில் இருந்தால் வீரப்பன் அவங்களாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி ஒச்சம் இல்லாத நிமிர்ந்த நிலை சமநிலையில் அகலமாக முன்னோக்கி, அதாவது பிராடாக வரார், வி வடிவில் பால் போன்ற நிலவுடைய தந்தங்கள், தேன் நிறத்தில் மின்னும் கண்கள், எப்போ முகத்தில் ஒரு சாந்தம். யானை கூட சாந்தங்குது பாருங்கள், அருமையான கீழ்ப்படுதல், எப்போ ஒபீடியன்ட் என்ன, வசீகரிக்கும் அழகு கொண்ட உடல் இருக்கும். பார்க்கும்போதே ஒரு நம்மளுக்கு பரவாயில்ல, ஒரு கம்பீரமான யானை அப்படின்னு. அடர்ந்த முடி கொண்ட வாலில் எப்பவுமே யானைக்கு முடி இருக்கும். நம்ம ஆளுங்களாம் வெட்டிடுறாங்க, வெட்டி போட்டுக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளி முகத்தில் போட்டுருவாங்க. இப்போலாம் கிடைக்கிறதில்ல. அது முன்னெல்லாம் நானே சபரிமலை போவோம், வாங்கிக்கிறேன், 300 ரூபாய் கொடுத்து ஒரு வால் முடிக்கு தருவாங்க. அது மாதிரி இவன் நம்ம வெட்டுறது தான். அதே மாதிரி அதுக்கு அந்த நகம் பார்த்திங்களா, கால் நகம் அழகாக இருக்கும், மடங்காத காது, ஆள் அமரும்படி படுக்கை போன்ற முதுகானது. நடக்கும்போதே அடி மாற்றி வைக்காமல் சரியாக நடக்கும். காலை முழுவதும் தரையில் ஊன்றி நல்லா பதியும். நடக்கும்போது மதியம் தன் சுற்றுவட்டத்தை சுத்தமாக வச்சுக்கும். அன்புக்காக இயங்கும். மனிதனுடைய முக்கியம் குழந்தைகளிடம் குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப பாசமாக இருக்கும். இந்த யானை தான் பட்டத்து யானையினுடைய சாமுத்திரிக்கா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அம்சமாக. இப்போ நம்ம பெண் குழந்தைகளை பார்த்தா சொல்லுவோம், நல்லா லட்சுமி கராட்சமாக இருக்கிறா அப்படின்னு. அது மாதிரி இவர் பட்டத்து யானைக்கு அந்த மாதிரி இருக்கும். இது 10,000 ஒரு யானைக்கு தாங்க இந்த மாதிரி இது அமையும். இது உடம்புல தாமரைப்பூனுடைய ஸ்மெல் வரும். முழுசாக மொத்த குணம் அமைய கிடைக்க விட்டாலும் இதில் 3 1 பங்கு குணங்கள் உள்ள யானையை தாராளமாக வளர்க்கலாம். இது மனுஷனை தாக்காது. எவ்வளோ விஷயங்கள் போகிறேன், நம்ம யானைன்றோம், ஆனால் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது நமக்கு தெரியாது. நம்ம சும்மா கோயிலுக்கு போவோம், யானையை பார்ப்போம், ஓகே ஒரு ஆசீர்வாதம் வாங்குவோம், அதுக்கு ஒரு தும்பிக்கையில் வச்சு ஒரு 5 ரூபா போட்டால் அது நம்மளை ஆசீர்வாதம் பண்ணோம். நம்ம குழந்தைங்கள எடுத்து மேலே வச்சு ஒரு ரவுண்டு வரும். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே பயம்தான். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கேரளாலே பார்த்துருக்கோம், நல்லா அழகாக கூப்பிட்டு வராங்க. குருவாயூர்லலாம் பார்த்துருக்கேன் நான். கூப்பிட்டு திடீர்னு அதுக்கு மஸ்து வந்துடும். இப்போ தான் மஸ்துன்றது மதம்னு தெரியுது. மதம் பிடிச்சிட்டு நீங்கள் யாரையுமே ஒன்றும் பண்ண முடியாது. அவனுங்களே அலரேட்டுன்னு ஓடுவானுங்க, அப்படி இருக்கும். அதனால் இப்போ யானை பற்றி ஒரு நியூஸ் அதான் இந்த செல்லில் இன்னொரு செல்லில் காட் பண்ணி அதை வச்சு உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தேன். ஏன்னா இவ்வளோ டீட்டெயில் நமக்கு தெரியாது, சும்மா யானை தானேன்றோம், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகே, இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்படி டைம் இல்லைன்னா அடுத்த வாட்டி பாருங்கள். ஓகே, ஏன்னா இது ஆயிடுச்சு 4 மணி நேரம் நான் பேசுகிறேன். ஓகே, இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதை மாதிரி அப்பப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வந்துச்சுன்னா போடுறேன். ஓகே, இது மாதிரி சொல்லுவேன் நான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.